பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் முடிய போகுது. ஆனால் யார் கப்பு கூட வாங்கலாம். ஆனால் இந்த மாயா கப்பு வாங்கக்கூடாது அப்படின்னு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அது நடக்குமான்னு நம்மளுக்கு தெரியல. பார்ப்போம் அது நடக்குமா நடக்காதான்ட்டு. இந்த வாரம் தெரிஞ்சிடும் எப்படியும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து ஒரு நல்ல பிளேயர். ஸோ அவருக்கு சில பல கோபங்கள் இருக்கும். ஏதாவது சில வார்த்தைகள் தவறாக விட்டுட்டாரு அப்படிங்கும்போது அதை இவங்க சொல்லி திருத்திருந்துருக்கலாம். திருத்தலைனா கூட வேறு வழியில் அவங்கள அனுப்பியிருக்கலாம் மக்கள்கிட்ட விட்டுட்டு. ஆனால் நீங்களே ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியாச்சு. எப்படின்னா இது நீங்கள் பாருங்கள், அந்த டைமில் ரெட் கார்டு கொடுக்கும்போது இவங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாயா கேங் எல்லாமே சேர்ந்து பயங்கரமாக ஹாப்பியாக எல்லாம் கைத்தட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே சேர்ந்து பிளான் பண்ணி ரெட் கார்டு கொடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, பிரதீப் இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா மாயாவுக்கு நல்லா தெரியும். சும்மா அதை அப்படியே எல்லாம் பேசி பிரதீப்பை நம்ப வச்சு, அண்ணன் தம்பி நம்ப வச்சு, ஆனால் கடைசியில் இது மாதிரி ரெட் கார்டு கொடுக்க வச்சுட்டாங்க. அது எல்லாமே காரணம் அந்த குரூப் பண்ண வேலை தான். ஆனால் அது குரூப் பண்ண வேலையாக இருந்தாலும் கமல் சார் நீங்கள் எப்படி நீங்களே ஒரு எல்லாமே போட்டியில் இருக்காங்க. போட்டியில் இருக்கும்போது போட்டியாளரே இந்த ஒரு போட்டியை சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நல்லா விசாரித்து ஸோ அது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி ஒரு வாக்கு கொடுத்து வந்துருக்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒருத்தர் அவரை நிரூபிக்கணும் அப்படின்ட்டு ஒரு துறைக்கு வராரு. ஆனால் அந்த துறைக்கு வரும்போது இது மாதிரி ஒரு குற்றம் சொல்லி அவரை நீங்கள் வெளியே அனுப்பிட்டீங்கன்னா அவர் எப்படி அவரால் ஜெயிக்க முடியும்னு சொல்லுங்கள். ஏன்னா இது கமல் சாருக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஆளாக ஆயிருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு பிரதீப் அவரும் கஷ்டப்பட்டு தான் இருக்கார். அவரையும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு அவரே ஆசைப்பட்டுருக்காரு. அவரை போயிட்டு இது மாதிரி ஒரு பிளான் பண்ணி வெளியே அனுப்புறது இந்த மாயா குரூப்பு. ஸோ அதனால் மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா மாயா குரூப்பு வாங்கக்கூடாது அப்படின்னு தான் இப்போ எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த ரெக்கார்டு கொடுத்தது எல்லாமே போயிருப்பாங்க. அதில் இன்னும் இருக்கிறது மணி, மாயா. ஸோ இவங்க தான் இருக்கிறாங்க, 2 பேர் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க வாங்கக்கூடாதுன்னு எல்லாம் விருப்பப்படுறவங்க தான். மணிக்கூடம் ஓரளவு எனக்கு தெரிஞ்சு அந்த ரெக்கார்டு விஷயத்தில் தான் மணிக்கூடம் கொஞ்சம் பெருக்கிட்டு போச்சு. ஆனால் மற்ற விஷயத்தில் ஓகே தான், மாயா கம்பேர் பண்ணும்போது பார்க்கலாம். ஆனால் பிரதீப்புக்கு பண்ணது ரொம்ப தவறு தான். அது இல்லைன்னா ஒருத்தங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே போயிட்டு அவங்க சாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தரையில் தட்டி அவங்கள இது பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிரதீப் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த விஷயத்தில். அது நீங்கள் சொன்ன குற்றம் ரொம்ப ரொம்ப தப்பு இல்லை. அது எப்படின்னா நீங்கள் இப்போ வெளியே போயிட்டு வெளியே போனவங்க எல்லாம் திரும்பி வந்திருக்காங்க உள்ளே. அவங்க கூட அதெல்லாம் புரிஞ்சு அதுக்கப்புறம் ஷோவில் இது மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு நல்லபடியாக உங்களை காட்டிக்க முடியல. அது ஏன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா அப்போ இப்பயும் உள்ளே ஒரு வன்மத்தோடு ஏன் மாயா காட்சியோட பேசிகிட்டு இருக்கு. அப்படி ஒரு வன்மத்தை திரும்பி உள்ளே சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படி இதுனா இது ஒரு கேம் ஷோ, அதான் முடிஞ்சு அப்படின்ட்டு போயிட்டு வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு திரும்பி உள்ளே அதுக்கு தான் சொல்கிறது. மாயாவையும் எப்படி தான் மாயாவை எவ்வளோ நாள் உள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி என்ன மக்கள் மத்தியில் அவ்வளோ சப்போர்ட் இல்லை. ஆனால் இன்னும் எப்படி விஜய் டிவி ஃபைனலிஸ்ட்டாக வச்சுருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா மற்றவங்களாம் கம்பேர் பண்ணும்போது மாயாவுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது. ஏன்னா வெளியே உள்ள ஆளுகளும் தெரியும். அதை நீங்கள் எப்படி இன்னும் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ இது பண்ணி நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் போனால் தான் பிரதீப் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அதெல்லாம் அப்போதான் அதெல்லாம் புரியும். நீங்கள்லாம் இது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் மாயாவது அர்ச்சனா பேசும்போது அர்ச்சனா விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ட்ராமா பண்ணீங்க, அது பண்ணீங்க, இது பண்ணீங்கன்ட்டு ஒரு குறை தான் சொல்லிட்டுருக்காங்க தவிர அதை புரிஞ்சு அதை சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணமே இல்லை மாயாவுக்கு. பார்க்கலாம். அது ஆனால் மக்கள் நினைக்கிறது மாயா வாங்கக்கூடாதுன்னு. ஆனால் மாயாலாம் ஃபைனலுக்கே வரக்கூடாது அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் எப்படி தான் வந்தாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வாரம்.